போர் நிறுத்தம் வந்தால் தானே நீடிக்குமா இல்லை திரும்ப வருமா பேசலாம். இன்னும் போர் நிறுத்தம் அனௌன்ஸ்மெண்ட்டோடு நிற்கிது. திரும்ப 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்களே, எனக்கு 24 பில்லியனை கொடு, இல்லை நீ வந்து இதில் கையெழுத்து போடு. அவரை இம்பீச் பண்ணுறாங்க இல்லையா, பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு, அதுக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து கையெழுத்து வாங்குறாங்க. 10 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. அமெரிக்காக்காரங்க பண்ணால், நீ யாரா நீ இங்கே வந்து எங்கள் இந்திய கப்பல் அடிக்கிறதுக்கு? இல்லை உன் இடமா அது? ஹர்மோஸ் வந்து அவன் அடைச்சி வச்சிருக்கானா, அது அவனோட இடத்துல இருக்குது, அவன் அடைச்சி வைக்கிறான். நீ கல்ஃப் ஆஃப் ஓமானில் நீ வந்து அங்கே வர்றதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? இந்திய கப்பல் அடித்தாங்களா? அப்போ இந்தியாவுக்கு வந்து சூடு சொரணை வேணாம்? நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மேலே நம்ம மக்களுக்கு பெரிய கோபம் இருக்குது. இதுக்கு வந்து இவங்க தயார் பண்ணுற இந்த ஆயுதங்கள் இருக்குல்ல, ஐசிபிஎம்மாக இருக்கட்டும் அல்லது ஒரு நார்மல் மிசைலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து கெமிக்கல் அண்டு மெட்டீரியல் அதெல்லாம் வந்து சைனா கொடுக்குறாங்க. அதுக்கு பகரமாக வந்து இவங்க ஆயில் கொடுக்குறாங்க. இப்படி ஒருத்தருக்கு இந்த 4 நாடும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. நம்ம வந்து யார் பக்கம் சேர தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை வந்து திறக்கிறதுல வந்து திறக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, திறக்கணும்னு உத்தரவு போடுறாரு. ஆனால் அதிலிருந்து ஒரு பெரிய வருமானம் வந்துகிட்டு இருந்தது ஈரானுக்கு இப்போ போர்க்காலங்களில். இப்போ அது நிற்கும்போது, அந்த வருமானம் வராமல போகும்போது, அதை தொடர்ந்து திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதே வருமானம்னா அதில் வரக்கூடிய வருமானத்தை விட, ஓகே, இவங்க சேங்ஷன் பண்ணி வச்சாங்கல்ல பொருளாதார தடை, அந்த தடை நீங்கிரும்ல. ஓ, அப்புறம் ஏற்கனவே ஃப்ரீஸ் பண்ணி வச்ச பணம் வந்துரும்ல. பணம் வந்துடும். அந்த பணம் வந்து ரொம்ப பெரிய பணம். இப்போ நான் உரண்டை இழுத்துக்கிட்டு நான் முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி, நான் வர்றதுக்கு பூரா வசூல் பண்ணுவேன் அப்படின்னா, நீ வசூல் பண்ணால் வந்து குண்டை போடுவோம் இதை போடுன்னு சொல்லி பிரச்சனையாக இருக்கிறதுக்கு பதிலாக, எனக்கு இந்த காசை பூரா கொடுத்துரு, என்னோட கேஸு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கத்தார் இருக்கான்ல, கத்தாருக்கும் ஏற்கனவே பேசியிருக்கோம். கத்தாருக்கும் ஈரானுக்கும் வந்து நேச்சுரல் கேஸ் இருக்குது. இவனுக்கு வந்து ஒரு 5000 5500 ஸ்கொயர் கிலோமீட்டர் கத்தாருக்குன்னா, ஒரு 3500 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஈரானுக்கு. 2 ஒரே இடம், அந்த பெர்ஷியன் கல்ஃபில். ஓகே. இப்போ 2019லேருந்து எவ்வளவு எக்ஸஸாக எடுத்தானோ, அந்த அமௌண்ட்டு பூரா கத்தார் வந்து அவன் காம்பன்சேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, இப்போ 2019ல் ஓப்பெக் விட்டு வெளியே வந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து 3 அமெரிக்கன் கம்பெனி. அங்கே உட்காந்து அவனை வந்து ஈரானை வந்து விற்க முடியாமல் ஆக்கிட்டோம். நீ நிறைய எடுத்து விற்றுக்கோ அப்படின்னு இவங்க நிறையா காசை பார்த்துட்டாங்க. இப்போ கத்தார் என்ன பண்ணிட்டாங்க, கத்தார்கிட்ட இவன் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த வருஷத்தில் மொத்தத்துக்கு இவ்வளோ எடுத்திருக்கீங்க. இது எக்ஸஸாக எங்கிட்டேருந்து எடுத்துக்குது. எங்கள் ஏரியாலேருந்து எக்ஸஸாக எடுத்துருக்குது. அதுக்கான காம்பன்சேட் பண்ணுங்கன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம். இல்லைன்னா போட்டு தள்ளிடுவாங்களே. ஓகே. அதனால் இப்போ எல்லாமே சவுதி அரேபியா ஈரான் பக்கம் போயிட்டான். ஓமான்னு போயிட்டான். யுஏஇ சத்தம் போடாமல் 3 பில்லியன் ஒரு 3 4 நாளைக்கு முன்னாடி அங்கே கொடுத்துட்டான்னு சொல்லி சிஎன்என்னாக இருக்கட்டும், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆமாம். இது வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு யுஏஇ மறுத்து பார்த்துட்டாங்க. இல்லை, இன்னும் 10 to 20 பில்லியன் டாலர் யுஏஇ வந்து ஈரானுக்கு கொடுக்க தயாராகிட்டாங்க. அவன் 6 பில்லியன் இப்போ ஃப்ரீஸ் பண்ணி வச்சு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே எக்ஸஸாக எடுத்த கேஸ் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டை காம்பன்சேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் வந்து ஒன்றும் சொல்லாமல் அடி வாங்கிட்டு இருக்கிறது வந்து பஹ்ரைனும் குவைத்தும். அது பரவாயில்ல. அடுத்து ஐய்யய்யோ இந்த பஸ்ஸை விட்றா, இப்போ நானும் வரணும், பஸ்ஸில் ஏறணும்னு அவங்களும் கிளம்பி வந்துடுவாங்க. வந்துட்டா அமெரிக்கா எங்கே போய் உட்காருவான்? அந்த பிரச்சனை ஜாஸ்தி வந்துருச்சு. அதிகபட்சம் போனால் ஈராக்கில் உட்காரலாம், ஜோர்டானில் உட்காரலாம். இந்த 2ல உட்காந்து எங்கே அடிக்க முடியும்? அதனால் எல்லாம் இவங்களோட சேர்ந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல் வந்துருச்சு. வேறு வழியே இல்லை. அமெரிக்கா வந்து அங்கே விட்டு கிளம்பியாகணும். இல்லை, அவன் செலவு சமாளிக்க முடியல. வருமானம் வேறு முன்ன மாதிரி இல்லை. அவனுடைய மெயின் வருமானம் என்னது? அவன் அங்கே தயார் பண்ணுற, அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆயில் இருக்குல்ல, அதை வெளியில் விற்கிறது. அப்புறம் ஈராக்கில் அங்கேருந்து விற்கிற ஆயிலில் வந்து அமெரிக்காவுக்கு லாபம் கிடைக்கிது. வெனிசுலா ஆயில் வந்து லாபம் கிடைக்கிது. ஓகே. இது பத்தாது அவனுக்கு. ஏன்னா அவனோட செலவு ரொம்ப பெருசு, குடும்பம் ரொம்ப பெருசு இல்லை. ஏன்னா ஒரு 800 இடத்துல அவன் வந்து தளம் வச்சுருக்காங்க. 193 194 நாடுகள்னால் 800 இடத்துல தளம் வச்சுருக்காங்க. அந்த தளத்துக்கும் வந்து காசு கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், ஆயுதம் கொடுக்கணும், எல்லாம் செலவு இருக்குல்ல. அதனால் அவனுக்கான செலவு வந்து ரொம்ப ஹெவி. அப்புறம் ஆயுத விற்பனை குறைஞ்சி போச்சு. இப்போ இன்னொரு இதுன்னா, சமீபத்தில் ஒரு இது வந்துருந்துச்சு. ஈரானில் ஷாஹித் ட்ரோனு, மிசைலு, ஃபைட்டர் ஜெட் கிடையாது, மிசைலு, ஷாஹித் ட்ரோனு, இன்னொன்று மொத்தம் 3 இதுக்கு வந்து வெளியில் வேறு நாடுகளில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது பூரா முன்னாடி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் யூகேவோட இல்லை, ஃப்ரான்ஸ் தான் மெயினாக. ஃப்ரான்ஸ் இதுக்கெலாம் கொடுப்பாங்க. இந்த ஆர்டர் வந்து இப்போ ஈரானுக்கு வருது. ஈரானுக்கு அப்புறம் சைனாவுக்கு வருது.
அப்போ இந்த இது ஆயுத விற்பனை குறையுதா? அதுக்கப்புறம் டாலரைசேஷன் ஆல்ரெடி சைனா ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆயில் விற்பனை வந்து மொத்தத்துக்கு ஆயில் விற்பனை குறைஞ்சிருக்கு. ஓகே. கிட்டத்தட்ட 2,00,00,000 பேரல் ஒரு நாளைக்கு எடுத்த சவுதி அரேபியா 50,00,000 பேரல் எடுக்குறாங்க. ஓகே. அப்போ அந்த விற்பனையும் குறைஞ்சு போச்சு. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் குறைஞ்சு போச்சு. விற்பனையும் குறைஞ்சு போச்சு. அமெரிக்காவோட வருமானம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா டாலர்ல விநியோகம் பண்ணுவாங்கல்ல. அப்போ டாலர்லயும் பணம் வரல, இங்கேயும் வரல, உள்நாட்டில குழப்பம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நேட்டோல இங்க நிறுத்தினா, அங்க நிறுத்தி எல்லாம் நிறுத்திட்டாய்ங்க. அங்க வந்து ரொம்ப பாவமா கர்ப்பஸ்திரிகளுக்கு, பால் குடுக்குற ம கொ ம அம்மாக்களுக்கு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ கூட கட் பண்ணிட்டாய்ங்க, அமெரிக்கால. செலவு அதிகமா இருக்குன்னு. ஆனா ஏன்னா, இத வந்து கட் பண்ண முடியாது. அ ராணுவத்துக்கு செலவு பண்றத. அப்படி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா மோசமா போயிருச்சு. என்ன பண்றது தெரியாம இருக்க இடத்துல தான், இப்ப என்ன பண்ணிட்டாய்ங்க, இந்த மாரி 19ஆம் தேதி கையெழுத்து போட போறோம்ன்னு சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சோனே எல்லாம் வந்து மளமளன்னு $85 ஆயிருச்சா? க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் கீழ இறங்கிருச்சு. அப்புறம் இதுக்கு வந்து இதோட இது க்ரூட் ஆயிலோட விலை இது கீழ இறங்குது. அது வந்து அப்படி மேலே ஏறுது அப்படின்னு ஒரு மாரி வரும். திரும்ப வந்து பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனைன்னா இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. ஆனா அடிக்க வரணும். அடிச்சா ஆனா இந்த 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 போர் நிறுத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்குமா? இல்ல போர் நிறுத்தம் வரவே இல்லையே! ம். போர் நிறுத்தம் வந்தா தானே நீடிக்குமா? இல்ல திரும்ப வருமான்னு பேசலாம். இன்னும் போர் நிறுத்தம் அனௌன்ஸ்மென்ட்டோட நிக்கிது. திரும்ப 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்களே! எனக்கு 24 பில்லியன குடு. இல்ல நீ வந்து இதில கையெழுத்து போடு. பிரேக்கிங் நியூஸ்ல வந்துருச்சே! நீ வந்து அ அணு ஆயுதம் இதில வந்து கையெழுத்து போடு. அத குடுத்தா தான் அ அடுத்த கட்டம் இல்லன்னா உங்கள தொலைச்சு புடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மிரட்டல் விட்டுருக்காங்க இன்னைக்கு. அப்புறம் இந்த நேரத்தில கரெக்ட்டா அங்க வந்து லெபனான்ல வேற அடிச்சிருக்காய்ங்க. முடிஞ்சு போச்சா? இந்த சிக்கல் தீரவே தீராது. ம். இன்னும் 6 மாசம் ஆனாலும் ஏற்கனவே கஷ்டப்பட்ட அந்த மக்கள் கஷ்டப்பட தயார். இப்போ ஈரான்ல என்ன மாரி சீதோஷ்ண நிலை இருக்கும்? இப்பவா? அவங்க அது தயாராகுறதுக்கான வழிகள் சிச்சுவேஷன் வந்து இருக்கு. நம்ம ஊர்ல இப்ப வந்து அந்த ஆடி காத்து ஆரம்பிச்சு ஒரு மாரி மாறுது இல்லையா? இப்ப வந்து அங்க வெயில் ஆரம்பிக்கும். ஜூலை, ஆகஸ்ட் தான் அரபு நாடுகளுக்கு வெயில். அரபு நாட்டோட சேர்ந்தது தான் அதுவுமே. ஓகே. இப்ப வந்து கோடைய ஆல்ரெடி இப்ப கோடை லேசா ஆரம்பிச்சு, எக்ஸ்ட்ரீம் கோடை வந்து சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தாரு இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அந்த ரீஜன் தான் அது. அது வந்து ஜூலை, ஆகஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் சம்மர். அப்புறம் செப்டம்பர் பாதிக்கு மேல லேசா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு, அக்டோபர் வந்து கொஞ்சம் லேசா ப்ளசன்ட்டா ஆரம்பிக்கும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் 4 மாசம் எக்ஸலன்ட் கிளைமேட்டா இருக்கும். ம், நம்ம ம். வந்து ஊட்டிக்கு கீழ, அதுக்கப்புறம் இங்க ம கொடைக்கானலுக்கு கீழ போற மாரி, இல்ல ஏலகிரியோ, ஏற்காடோ போன மாரி ரொம்ப அருமையான கிளைமேட்டா இருக்கும். ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்து போர் நிறுத்தத்த கொண்டு வரதுக்கான ஒரு காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அங்க சும்மா ஒரு எலக்ஷன் சின்ன அளவுல ஒரு எலக்ஷன் நடக்குமாம்ல. ஒரு அரசு அமைந்த பிறகு ஒரு நவம்பர்ல குவார்ட்டர் வருதே! அதான் அந்த குவார்ட்டர்ல அந்த அவருக்கான எக்ஸாம் தான். வேற என்ன அது செய்ய அவருக்கு அது அவருக்கான எக்ஸாம் தப்பே இல்ல. நீங்க ஓப்பனா எக்ஸாம்ன்னே சொல்லலாம். ம். அவருக்கான எக்ஸாம். அது கிட்டத்தட்ட அது அப்படித்தானே போல இருக்கு. அது எப்படி ஃபெயிலு. நடக்கும்? இப்பயே சொல்லிறலாம். அந்த எக்ஸாம்ல அவரு ஃபெயிலு. ஃபெயிலு. ஏன்னா, இப்ப நேத்தான் வந்து செய்தி படிச்சேன். என்னன்னா, அவர இம்பீச் பண்றாங்க இல்லையா? பதவி நீக்கம் பண்றதுக்கு. அதுக்கு வந்து பொதுமக்கள்ட்ட வந்து கையெழுத்து வாங்குறாய்ங்க. ஓ! 10,00,000 பேர் கையெழுத்து போட்டுருக்காய்ங்க. இம்பீச் பண்றதுக்கு ஓகே அப்படின்னு 10,00,000 பேர் கையெழுத்து போட்டுருக்காய்ங்க. ஓ! அவருக்கு எதிரா வந்து ஏகப்பட்டவர் எல்லாம் குமிஞ்சிட்டு நிக்கிறாய்ங்க. இதுக்கு இந்த போர் நிறுத்தம் அவர் கொண்டு வரதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? ஆமா. ஓ! அழுத்தம். தாங்க முடியாத அழுத்தம். இது ஏன்னா டெய்லி வந்து அங்க செலவு இருக்கு. நீ அங்க போயி ம குளோஸ் பண்ணி வச்சிருக்க. சரி, இப்ப குளோஸ் பண்ணி வச்சல்ல. இந்த பக்கத்துல இப்டி பார்ப்போமே. இஸ்ரேல் வந்து உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். யுஏஇ வந்து ஓகே அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து சல்யூட் அடிக்கிறான். ஆனா இந்த பக்கத்துல என்ன வந்து ஒண்ணும் செய்யாத பண்ணி இங்க வந்து காச குடுத்துட்டாய்ங்க. இந்தியா வந்து உனக்கு யாரு? இந்தியா வந்து உனக்கு நேச நாடு தானே! ஆமா, ஆமா. உனக்காக வந்து அ ப ஈரான இது விரோதம் பண்ணியிருக்கான். அப்புறம் சைனா விரோதம் பண்ணியிருக்கான். ரஷ்யா வந்து குடுத்துட்டுருக்காங்க. ஆனாலும் ஒரு மாரி இதா போய்க்கிட்டு இருக்கு. பெருசா இல்லாம ஒரு போய்க்கிட்டு இருக்கு. உன்னைய வந்து நீ என்ன சொன்னாலும் சரின்னு கேட்கறான். இங்க வந்து அ மக்கள் வந்து எதிர்த்து நிக்கிறாங்க. எப்படி அமெரிக்காவோட விளைபொருள இங்க வந்து 0 டாக்ஸ்ல கொண்டு வர முடியும்னு பயங்கர இது பண்றாங்க. அதையும் மீறி நான் பத்திரிக்கையாளர் சந்திக்கவே மாட்டேன், ஒண்ணும் பேச மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு நிக்கிறாங்கல்ல. அந்த கப்பல் அடிச்சல்ல, இந்திய கப்பல. அதுல வந்து 24 பேர்ல 21 பேர வந்து காப்பாத்திட்டாய்ங்க. 3 பேர் செத்து போனாங்கல்ல. அவங்களுக்கு வந்து சாரி கேட்கணும்னா, நாங்க எங்க இத கிராஸ் பண்ணா யாரா இருந்தாலும் அடிப்போம். நாங்க எதுக்கு சாரி கேட்கணும்? அப்படின்னு மார்க்கோ ரூபியோ. நேத்து அதானே பெரிய பிரளயமா ஆமா, காணுச்சே. ஆமா, ஆமா. அப்போ அமெரிக்காக்காரங்க பண்ணா, "நீ யார்றா நீ? இங்க வந்து எங்க இந்திய கப்பல அடிக்கிறதுக்கு? இல்ல உன் இடமா அது?" இப்ப நீ அதாவது ஹர்மோஸ் வந்து அவன் அடைச்சு வச்சிருக்கான்னா, அது அவனோட இடத்துல இருக்கு. அவன் அடைச்சு வைக்கிறான். நீ கல்ஃப் ஆஃப் ஓமான்ல நீ வந்து அங்க வர்றதுக்கு உனக்கு யார் உரிமை குடுத்தது?
இந்திய கப்பல் அடிச்சாங்கல்ல, அப்ப இந்தியாவுக்கு வந்து சூடு சொரணை வேணாம்? அதை எதிர்த்து பேசுறதுக்கு இங்க ஆள் இல்லாம போச்சே! அப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் இல்லையா இங்க? ஜனாதிபதி இல்லையா? இல்ல உள்துறை அமைச்சர் இல்லையா? இல்ல வேற யாருமே இல்லையா இங்க? எதிர்த்து பேசுற இல்ல ஒருத்தர் அந்த 3 பேர் அந்த பாடிய வாங்குறதுல கூட பல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே! உள்ளுக்குள்ள என்னென்னவோ அரசியல் பண்றாய்ங்க. அப்புறம் அங்க இருக்கிறாய்ங்கல்ல, இப்போ காப்பாற்றப்பட்டு ஈரான்ல இருக்காய்ங்கல்ல, அவிங்க வந்து வீடியோ போட்டுருக்காய்ங்க. ஐயா, நாங்க வந்து மிலிட்டரியில இல்ல. இந்திய மிலிட்டரியிலயோ, அமெரிக்க மிலிட்டரியிலயோ, இந்த மிலிட்டரியிலயும் நாங்க இல்ல. நாங்க வந்து இதுல ஊழியர்கள். எங்கள வந்து உங்க சண்டையில இழுத்து விட்றாதீங்க. நீங்க சொன்னீங்க, நான் கப்பல கொண்டு போனோம். எங்கள புடிச்சு வச்சு, இத வச்சு நீங்க வந்து எங்கள சண்டைக்குள்ள எங்கள இழுத்துறாதீங்க. அப்படின்னு வந்து பரிதாபமா ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோ வந்துச்சே. அப்ப இந்த 3 பேரு. இந்த 3 பேரு அடிச்சுட்டே இல்ல. அப்போ ஒண்ணு நீ வந்து ஐயோ! தெரியாம அடிச்சிட்டான்னு சொல்லணும். தெனாவட்டா அடிச்சு போட்டு தெனாவட்டா இருக்காங்கன்னா, நம்ம வந்து குனிய குனிய வந்து குட்டத்தான் செய்வாய்ங்க. குனிய குனிய குதிரை ஏறத்தான் செய்வாய்ங்க. அப்போ இந்தியாவோட நிலைமை வந்து இப்பவாவது இந்தியா வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம யாரு? நமக்கான பலம் என்னன்னு யோசிக்கணும்ல. நம்ம நாட்ல வந்து இளைஞர்கள் இல்லையா? வேலை இல்லையா? இல்ல தொழில் இல்லையா? விவசாயம் இல்லையா? இல்ல அறிவு இல்லையா? என்ன இல்ல நம்ம இதுல? என்ன கொஞ்சம் உழைப்பு கம்மியா இருக்கு. நம்ம ஆட்கள் நெறையா இருக்கோம். கொஞ்சம் வந்து இந்த இதில கொஞ்சம் உழைப்பு நீங்க சைனாவ கம்பேர் பண்ணா திட்டமிடலும் இதுவும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எல்லாம் வந்து இன்னும் இந்த கோயிலு, இந்த முஸ்லீமு, கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு இந்த அடிச்சு புடிச்சு இதில பண்ணிட்டு இருக்கேமே ஒழிய, மத்தபடி எல்லாமே இங்க இருக்குல்ல. அமெரிக்காவுக்கு ஏன் நீ வந்து இப்படி வால் பிடிச்சு உட்காந்துருக்க? அவன் சொல்றான்ல. சொன்னா வந்து உடனே இங்க வந்து "ஏய் முதல்ல நீ வெளியேறு முதல்ல" அப்படின்னு போட்டு தைரியமா பேச முடியலையே. அப்ப என்ன எப்ஸ்டீன் ஃபைல் தடுக்குதா உங்கள? கேள்வி வரும்ல. நமக்கு வந்து இப்ப இதெல்லாம் இந்த போர் இதுல வந்து அந்த ஃபைல் பத்தின பேச்சே இல்லாம போச்சே! இல்ல ஒரு கட்டத்தில எப்ஸ்டீன் ஃபைல்ல ஏற்கனவே பாதி வெளியிட்டாய்ங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோதானே இத ஏற்கனவே பார்த்தோம்யா அப்படின்னு சொல்லிட்டு படம் பழைய படமாயிருச்சுல்ல. ம், ம். இதே சுத்தமா வெளியிடாம அரசல் பரசலா லேசா அப்படி இருந்துச்சுன்னா, ஐயோ! என்ன இருக்குமோ? இப்படி இருக்குமோ? அப்படி இருக்குமோ? ட்ரெய்லர் மட்டும் இருக்கலாம். இவன் தான் வந்து கூட இருந்த ஒரு 10 ஃபோட்டோவெல்லாம் ட்ரம்ப் ஏன் 10 பேர வெளியிட்ட. இதுக்கப்புறம் 100 பேர வெளியிட்டா என்ன ஆகப்போது? இவ்வளோதானே. என்ன 14, 13, 14 வயசு பிள்ளையெல்லாம் வந்து தப்பா நடத்தினேன், எல்லாம் பண்ணேன் தானே. இது தெரிஞ்சு போச்சுல்ல. நவம்பர்ல வந்து அங்க எலக்ஷன் நடக்குது. ஓகே. எலக்ஷன்ல தோத்துட்டா என்ன நடக்கும்? இம்பீச் பண்ணிருவாய்ங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன எல்லாம் அப்படியா? ஆமாமா. ஆ. ஏன்னா ஆனா வந்து பிரசிடென்ட் மாத்த மாட்டாங்க. ஆனா, உள்ள அங்க உள்ள சின்ன சின்ன பலவீனங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்களே! பிரசிடென்ட்ட மாத்திருவாய்ங்க. ஏன்னா இவர் இருக்கிற வரைக்கும், அங்க வந்து ஒரு சிஸ்டம் என்னன்னா, பிரசிடென்ட்க்கு வந்து தனி பவர் ஒண்ணு இருக்கு. ஒரு பக்கம் லோயர் ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ். இன்னொரு பக்கம் செனட். இன்னொரு பக்கம் பிரசிடென்ட். ஓகே. இவங்களுக்கு என்ன பவர் இருக்கோ, அது மாதிரி அவருக்கு ஒரு தனி பவர் இருக்கு. ம். ஒரு தனி பவர் வந்து ஒரு கிறுக்கு மனுஷன் கையில குடுத்தா என்னத்துக்கு ஆகும்? அந்த மாரி கையில குடுத்து வச்சிருக்காய்ங்களா? அப்ப அவர இம்பீச் பண்ணிறணும் அப்படின்ற அளவுக்கு இம்பீச் பண்ணிட்டு ஜே.டி. வான்ஸ கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காய்ங்க. துணை அதிபர் இருக்கார்ல, ஆமா. துணை அதிபர் வந்து இருக்கிறதுலயே கொஞ்சம் பெட்டர். பேசும்போதும் ரொம்ப கவனமா பேசுறார். எங்க போனாலும் அந்த மரியாதை குடுக்குற மரியாதை குடுக்குறார். இது பண்றாரு. ஆனா அவர் அமெரிக்கன். நீங்க வந்து ம், அதுல ம். பின்னணியில அத வச்சுக்கிறணும். அமெரிக்காவோட நன்மைக்காகத்தான் எல்லாம் பண்ணுவார். அவருக்கு பின்னாடி வந்து ஒரு 10 பேர் கத்தியும் துப்பாக்கி வச்சுட்டு நிப்பாய்ங்க. யாரு? யூதர்கள். அந்த கம்பெனிக்காரங்க. அத விட்டு அவரெல்லாம் மாற முடியாது. நீங்க வந்து கிளின்டனா இருந்தாலும் சரி, ஒபாமாவா இருந்தாலும் சரி, இல்ல புஷ்ஷா இருந்தாலும் சரி, யாரா வேணாலும் இருக்கட்டும். பின்னாடி 10 பேர் வந்து கத்தியும் துப்பாக்கி வச்சுட்டு இருப்பாய்ங்க. அதுல வந்து மாற்றமே இல்ல. ஆனா, இந்த மாரி டெய்லி ஒளறி, ஒளறி, ஒளறி அமெரிக்காவோட பேரு நாஸ்தியாயி போச்சுல்ல. அது மாரி இல்லாம கொஞ்சம் டீசென்ட்டா இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆளு ஜே.டி. வான்ஸ். இவர தூக்கிட்டு ஜே.டி. வான்ஸ கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காய்ங்க. ஓ! அப்படின்னு தோணுது. ஆமா. அப்ப நவம்பருக்கு அப்புறம் நவம்பர், டிசம்பர்ல வந்து இவர தூக்கிட்டாங்க அப்படின்னா, அடுத்த கணம் வந்து கோர்ட் வந்து இவருக்கு வெர்டிக்ட் குடுத்து ஜெயில்ல அடைச்சுருவாய்ங்க. ஆமா, பிள்ளைகள்ட்ட அது வந்து பெரிய குற்றங்க அது. வயசுக்கு வராத இல்ல வயசுக்கு வந்த அந்த இது டீனேஜ் பிள்ளை இருக்கு இல்லையா? அந்த பிள்ளைகள வந்து தவறா பயன்படுத்தினான். அவன் செத்து போனான் வந்து. எப்ஸ்டீன் செத்து போனான். ஆனா எப்ஸ்டீன் வந்து இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கான அது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாய்ங்க. சொல்றாங்களே! இங்க ஒரு இஸ்ரேல்ல வந்து மாறு வேஷத்துல இருக்கான்னு சொல்றாங்க. மொட்டை அடிச்சு வேற மாரி மாறு வேஷத்துல இருக்கான்னு சொல்றாய்ங்க. அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எப்ஸ்டீன் அங்க 4 வருஷம் முன்னாடியே செத்தாச்சு. அவிங்க ரெக்கார்ட் படி செத்தாச்சு. ஓகே. இதுக்கப்புறம் ரெக்கார்ட் இல்ல. ரெக்கார்ட முறிச்சுட்டு வெளிய வந்து என்ன செய்ய போறாய்ங்க வந்து? ம், ம், இதுக்கப்புறமும். ம். இல்ல அவனுக்கு வாழ்க்கை போச்சுல்ல. எங்கேயாவது அமைதியா உட்காந்து, அல்லது தெரியாம ஒளிஞ்சு உட்காந்துருக்கணும். தெரிஞ்சுச்சுன்னா வந்து போட்டு தள்ளிருவாய்ங்க. ஏன்னா ஏகப்பட்ட உலகத்துல அவ்ளோ பேரு மேல தப்பா வச்சிருக்காய்ங்க. அதுல வந்து சிக்காத வந்து ஒரு 4 நாடு. ஈரானு, சைனா, ரஷ்யா. ம். ரஷ்யால வந்து அதிபர் போகல. ரஷ்யால மத்தவங்க போயிருக்காய்ங்க. அப்புறம் வடகொரியா. ம். இது தவிர மத்த எல்லா நாட்டிலயும் அங்க போயிருக்காய்ங்க. அவ்வளோ பேரு. அதனால இதுக்கப்புறம் நீங்க எப்ஸ்டீன் ஃபைல வந்து நம்ம ஊருக்கு தான் எப்ஸ்டீன் ஃபைல காமிச்சு, காமிச்சு இன்னும் பயப்படலாம். சரி ஆமையா, நான் வந்து போனேன், டீல் பண்ணேன். அப்படின்னு சொல்லி ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா, அது முடிஞ்சிரும்.
ஆனா பயந்து இருக்க இருக்க இன்னும் பாருங்க இந்த 3 மாலுமிகள் வந்து கொன்னாங்கல்ல, அதுக்கு நான் ஏன் சாரி கேட்கணும்? அப்படி தெனாவட்டா பேசுறான்ல. அதுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் மேல, நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மேல, நம்ம மக்களுக்கு பெரிய கோபம் இருக்கு. எப்படியா நீங்க எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் நீங்க. அப்ப மக்கள் இருக்காங்கல்ல, இந்த மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல. நீங்க எப்படி வந்து அவங்க இவ்வளோ சொல்லும் கேட்டு நீங்க சும்மா இருக்க முடியும்? ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நீ அந்த தூதரகத்து அதிகாரிகள் வந்து முதல்ல ஊருக்கு சொல்லு. விரட்டு. என்னம்மாச்சு? இல்ல நீ வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லு. இல்ல உங்க இது என்னன்னா நமக்கு வந்து அங்க அனுப்புற அந்த இது இருக்கு இல்லையா? அது வந்து தேவைப்படுது. அப்படிங்கிற அந்த எக்ஸஸா நம்ம அனுப்புறோம். அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு தேவைப்படுது. ஓகே. அப்புறம் வெளியில வாங்குறதுக்கு டாலர் தேவைப்படுது. அப்படின்ற காரணம். சரி டாலர் இல்லையா? நான் வந்து யுவான்ல வாங்கிக்கிறேன். இல்ல இதில வாங்கிக்கிறேன். அப்படி ஏதாவது பண்ணணும்ல. இப்ப பத்தி பிரிக்ஸ் மாநாடு இங்க நம்ம இதில நடக்கணும். இப்ப நடக்குமா? நடக்காதா? பிரிக்ஸ் கரன்சி வருமா? வராதா? அது அது முடியாதுன்னு சொல்லி இந்தியா தான் வந்து கட்டை போட்டு நிக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு இவ்வளோ செய்றான்ல இந்தியா. அது சுடலாமா நீ? சுட்டு இப்படி நடந்து போச்சுல்ல. அப்ப என்னாச்சு? எல்லாரையும் பாதிச்சுக்கிட்டாங்க. அப்ப அமெரிக்கா வந்து அவனுடைய நிலைமை சரியில்ல. நேட்டோவ பகைச்சான், யூரோப்பியன் யூனியன பகைச்சான், கனடாவ பகைச்சான், கிரீன்லாண்ட பகைச்சுட்டான். அதுக்கப்புறம் சவுதி அரேபியா வந்து அந்த மன்னர கெட்ட ம். வார்த்தையில பேசுனான். இப்படி எல்லாத்தையும் பேசி, 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 பேசி எல்லாம் பிரச்சனை பண்ணி கடைசில திருமண பக்கம் பூரா எதிரியா நிக்கிறாய்ங்க. கடைசி இந்தியாவும் பாதிச்சுக்கிட்டாய்ங்க. இப்ப இந்தியா வந்து இப்ப நீங்க சாதாரணமா நினைக்க முடியாது. இந்த 3 பேர் மரணம் இருக்குல்ல, இந்திய அரசையே ஆட்டிரும். அப்படியா? ஆமாங்க. சில நேரம் எமோஷனலா நீங்க வந்து அப்படி மக்கள்ட்ட வந்து ஆனா கொண்டு இங்க போய் வந்து இருக்கிற செய்தி ஊடகங்கள்ல அத பெருசா பேசப்படுற மாரி தெரியலையே! இது இந்த ஊடகம் வந்துரும். நீங்க வந்து செய்தி ஊடகங்கள்ல பெருசா வராட்ட கூட, சோசியல் மீடியால அப்படி கொஞ்சமா கொண்டு வந்து மக்கள் மத்தியில, அப்ப இனி ஏன் ஒரு அளவுக்கு மேல இப்படியே பண்றீங்கன்னு சொல்லிட்டு, இப்ப எதுக்கு வந்து காக்ரோச்சுக்கு இவ்வளோ பேர் சேர்ந்தாய்ங்க? 2 1/4 கோடி பேர் வந்து ஃபாலோவர்ஸ் அதுக்கு. இவன் 12 வருஷம், 13 வருஷமா வந்து 90,00,000 பேர் இருக்காய்ங்க பிஜேபில. சிஜேபில வந்து 2 வாரத்தில வந்து 2 1/4 கோடி பேரு. எப்படி வந்தாய்ங்க? என்னன்னா ஆதங்கம். நமக்கு ஏதாவது ஒரு வழி இல்லையா? எப்படி பார்த்தாலும் ராகுல் காந்தி வந்து ஒரு பப்புங்கிறத நிரூபிச்சுட்டாப்புல. ராகுல் காந்தி வேஸ்ட்டு. மோடி வந்து பத்திரிக்கை மீட் பண்றதில்ல. அவர் எப்ப பார்த்தாலும் அம்பானி, அதானிக்காக மட்டும் தான் வேலை பார்க்குறாரு. அத தாண்டி மக்களுக்காக பண்றதில்ல. அப்ப யாராவது வருவாங்களான்னு பார்க்கும்போது காக்ரோச் வராய்ங்க. யார் வந்தாலும் பரவாயில்ல இனி. இத விட மோசமா பண்ண போறாய்ங்க அப்படின்ற மாரி வந்து ஒரு இது வரும். அதனால இப்ப இந்த இதில வந்து 19ஆம் தேதி கையெழுத்து ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள நிதர்சனம். இதுல வந்து வடகொரியாவுடைய பங்கு வந்து ஒண்ணுமே இல்ல. அவர் சைலன்ட்டா இருக்காரு. வடகொரியாவுடைய அந்த கண்டம் விட்டு கண்டம் அணு ஆயுதம் வந்து அவர் வச்சிருக்கிறதா சொல்லியிருந்தார். நாங்க வந்து எங்க நாட்டுக்கு இரும்பு பாதுகாப்பு அதுதான். ம். நாங்க எங்க இருந்தாலும் எங்கள வந்து தொட்டா நாங்க வந்து அடிப்போம். அப்படிலாம் ம். சொல்லிட்டு இருந்தாரு. இந்த இவங்களுடைய இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்த பத்தின அது எதுவும் அவருக்கு தேவையில்லைல்ல. ஏன்னா இப்ப இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க நாட்டுல யாரும் செக் பண்றதுக்கு அலோவ்டு இல்ல. ஓகே. அதுபோக ஆர்சனால் இருக்கு இல்லையா? அவங்களுடைய ஐசிபிஎம் அமெரிக்காவோட அத்தன நகரங்களையும் தாக்குறபடி நீங்க வந்து ஐசிபிஎம்ம தயாரிப்பு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கும்ல, அத டபுள் ஆக்குங்க. அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து கிம் ஜாங் உன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரே. ஆம். எங்க நாட்ட வந்து யாரும் என்டர் பண்ணி பார்க்கறதுக்கு யாருக்கும் அலோவ்டு இல்ல. எங்க நாடு தனி. நீ தொட்டு பாரு. தொட்டா அங்க வந்து அடிப்போம். அப்படின்னு. அதனால இப்ப இந்த இடத்துல வந்து வாலண்டரியா வரக்கு அவசியம் இல்ல. ஆனா அந்த டன்னல் ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து ஈரானோட ஆயிலு, அவங்களோட டெக்னாலஜி. ஆமா டன்னல்ல. நெறையா பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து இந்த கொசு படைய பத்தி முன்னாடி பேசியிருப்போம். ஆமா. அது வந்து பந்தர் அப்பாஸ் பக்கத்தில அங்க உள்ளுக்குள்ள வந்து போட்டு அந்த மலை இருக்குல்ல, பந்தர் அப்பாஸ்ல மலையெல்லாம் இருக்கு. மலைக்குள்ள கொடைஞ்சு கொடைஞ்சு தண்ணிக்குள்ளேயே கொடைஞ்சு தண்ணி வந்து உள்ளுக்குள்ள வரைக்கும் போயிருக்கு. ஓகே. அதுக்கு உள்ள பூரா போட் நிக்குது. வெளிய நிக்கல. வெளிய தான் வந்து போட்டு டம்முன்னு குண்டு போட்டு அடிச்சு சொல்லி முடிச்சுருவாங்களே. பூரா கொசு கூட உள்ள நிக்குது. ம், அந்த ம். டெக்னாலஜி இதெல்லாம் வந்து அவனோட சப்போர்ட். அதுபோக இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா? ஓ ஏ இந்த ஓவரால் ஏரியால யார் யார் என்ன எப்படிங்கிறது எல்லாமே அ ம ரஷ்யா. அப்ப ரஷ்யாவுக்கு வந்து ஷாஹித் ட்ரோன் நெறையா குடுக்குறாய்ங்க. அப்புறம் இதுக்கு வந்து இவங்க தயார் பண்ற இந்த ஆயுதங்கள் இருக்குல்ல, ஐசிபிஎம்மா இருக்கட்டும், அல்லது ஒரு நார்மல் மிசைலா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து கெமிக்கல் அண்டு மெட்டீரியல் அதெல்லாம் வந்து சைனா குடுக்குறாய்ங்க. அதுக்கு பகரமா வந்து இவங்க ஆயில் குடுக்குறாய்ங்க. இப்படி ஒருத்தருக்கு இந்த 4 நாடும் ஒண்ணு சேர்ந்திருக்காய்ங்க. நம்ம வந்து யார் பக்கம் சேரும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அழகா வந்து இப்ப அரபு நாடுகள்ல ஜிசிசி கண்ட்ரி எல்லாம் வந்து அமெரிக்கா வந்து வேண்டாம். அமெரிக்கா நீ இரு பரவால்ல. எங்களுக்கு வந்து இவங்களோட ராசியா இருந்துக்கிறோம். அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ. நிறைய தகவல்கள பகிர்ந்து கொண்டீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.